காசாவில் இஸ்ரேல் இதுவரை காலம் நடத்தியது ஒரு இனப்படுகொலை என்பதை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தான் வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது தெரிவித்திருக்கும் இந்த அறிக்கையானது அங்கு நடைபெற்றிருக்கின்ற கொடூரங்களை வெட்ட வெளிச்சமாக காட்டுவதுடன் அது ஒரு மனித இனத்துக்கு எதிரான ஒரு சம்பவம் என்பதையும் தெளிவாக குறிப்பிடுகின்றது. அப்படி அந்த அறிக்கை என்னதான் தெரிவிக்கின்றது, அதன் விரிவான பகுதிகளை இந்த காணொளியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். நேற்று, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு 72 பக்கங்களை கொண்ட விரிவான அறிக்கை ஒன்றை, அதாவது காசாவில் கடந்த 2 வருட காலங்களாக இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட போரின் போது நடைபெற்ற மனித அவலங்களை வெளியிடும் வகையில் அல்லது உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையானது கடந்த அக்டோபர் 7, 2023 கடந்த ஜூலை 31, 2025 வரை இடைப்பட்ட இந்த 2 வருட காலப்பகுதியில் நடைபெற்ற சம்பவங்களையும் அவற்றிற்கான குறிப்பிட்ட ஆதாரங்கள் மற்றும் செவ்விகள் மற்றும் இதர புகைப்பட காணொளி ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. முதலாவதாக, இந்த ஆணைக்குழுவானது அங்கு நடைபெற்றிருப்பது ஒரு மனித படுகொலை, அதாவது ஒரு ஜினோசைட் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜினோசைட் ஆனது பொதுவாக ஒரு குழுவான மக்களை கொலை செய்து அழிப்பதும் அவர்களுடைய வம்சத்தை அழிப்பதும் அவர்களுக்கு தொடர்ச்சியான மென்டல் மற்றும் பிசிக்கல் ரீதியான இன்ஜர்ட், அதாவது காயப்படுத்துவது, அவர்களை தொடர்ச்சியான பிசிக்கல், அதாவது உடல் ரீதியாக காயப்படுத்தி முடக்குவது போன்ற சம்பவங்களை இந்த ஜினோசைட் ஆனது கொண்டிருக்கின்றது. இதை தொடர்பான அனைத்து சம்பவங்கள், அதாவது சிம்டம்ஸும் இந்த தாக்குதல், இந்த போரில் காணப்படுவதாகவும் இது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை போலத்தான் தெரிகிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெளிவாக தெரிவிக்கின்றது. குறிப்பாக இந்த ஆணைக்குழுவானது தெரிவிக்கின்றது, கடந்த 2 வருட காலங்களில் நடைபெற்ற போரின் போது கிட்டத்தட்ட 60,000 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 60,000 பேரில் ஏறத்தாழ 17,000 பேர் சிறுவர்கள் என்றும் 9,000ற்கு அதிகமான பெண்கள் என்றும் தெரிவிக்கின்றார்கள். இந்த தகவல்களை பார்க்கும் பொழுது ஏறத்தாழ ஒரு 46% அதிகமானவர்கள் கொல்லப்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள். இது எந்த விதமான போரிலும் இதுவரை காலம் கொல்லப்பட்ட பெண்கள் சிறுவர்களை விட அதிகமான ஒரு தொகை என்பதையும் அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையானது சுட்டிக்காட்டுகின்றது. அது தவிர அந்த அறிக்கை ஒரு முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் அந்த காசாவில் வாழும் மக்களின் ஆயுட்காலம், அதாவது ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்வார்கள், அந்த ஆயுட்காலமானது 75 வருடங்களாக காணப்பட்டது. அது கடந்த அக்டோபர் 2023 ஒரு வருட காலப்பகுதியில் 40 வருடங்களாக கடுமையான வீழ்ச்சியை அடைந்ததுடன் அது கடந்த வருடம் 34 வருடங்களாக சுருங்கியுள்ளது. அதாவது இது அவர்களுடைய உண்மையான நிலையை ஒப்பிடும் பொழுது 46% வீழ்ச்சியாகும். இது என்ன சொல்வதென்றால், அங்கு பிறந்த ஒரு குழந்தை 34 வருடங்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு அசாதாரண நிலையை அந்த பிரதேசம் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது. இப்படியான ஒரு அசாதாரண நிலைமை வேறு எந்த பிரதேசத்திலும் காணப்படுவதில்லை என்பதுதான் அந்த அறிக்கையின் பிரதானமான ஒரு சுட்டிக்காட்டாக காணப்படுகின்றது. இது தவிர அந்த அறிக்கை மிகவும் ஆச்சரியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை தெரிவிக்கின்றது. அதாவது இஸ்ரேலின் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், அதாவது இஸ்ரேலின் புலனாய்வு தகவல்களின்படி அங்கு ஹமாஸ் போராளிகள் மற்றும் இதர பலஸ்தீன தீவிரவாதிகள் அல்லது ஹமாஸ் தீவிரவாதிகள் எனப்படுவதாக காணப்படுவோர் கிட்டத்தட்ட ஒரு 8,900 பேர் தான் அளவுதான் அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின்படி காணப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 60,000 பேரில் அந்த 8,000 பேரை கழித்தால் மிகுதி இருக்கும் 50,000 பேர் பொதுமக்களாகத்தான் காணப்படுகிறார்கள். எனவே இந்த போரின் போது 80% அதிகமானோர் கொல்லப்பட்டது பொதுமக்கள் தான் என்பதை தெளிவாக இஸ்ரேலின் புலனாய்வு அறிக்கைகள் மூலமும் இதர பல சான்றுகள் மூலமும் தெளிவாக தெரிகின்றது. இது ஒரு மனித குலத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு போர் என்றும் இது கட்டாயமாக நிச்சயமாக ஒரு ஜினோசைட் என்பதையும் தெளிவாக இந்த அறிக்கை மூலம் சுட்டிக்காட்டப்படுகின்றது.
இந்த காசாவானது 23 லட்சம் மக்கள், அதாவது 2.3 மில்லியன் மக்கள் ஒரு 360 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிரதேசத்தில் வாழும் ஒரு சின்ன ஒரு பிரதேசமாகும். இந்த பிரதேசத்தை நாங்கள் கவனித்தால் அதில் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 6300 மக்கள் வாழக்கூடிய ஒரு செறிவான பிரதேசம். இப்படியான பிரதேசத்தில் ஒரு போர் அல்லது தாக்குதல்கள் நடத்தப்படும் போது உயிரிழப்புகள் நடப்பது என்பது மிகவும் அசாதாரணமான நிலையில் தான் காணப்படும். இதை நன்கு அறிந்த இஸ்ரேல் அரசாங்கம் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அதை வேண்டுமென்றே அப்படியான தாக்குதல்களை நடத்தி அங்கிருக்கும் மக்களை கொல்வதைத்தான் பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இது தவிர இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேலின் பிரதமர், ஜனாதிபதி ஆகியோரின் கருத்துக்கள் வெளிப்படையாகவே இது ஒரு ஜினோசைட் என்றும் அது மக்களை அழிக்கும் ஒரு போர் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அதாவது குறிப்பாக அங்கு நடைபெறும் போரை வந்து ஒரு மனித குலத்துக்கு எதிரான சம்பவத்தை அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் இது தீவிரவாதிகளை அளிக்கும் போர் என்று சொல்லி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பதுதான் இதற்கான மிகப்பெரிய சான்று என்று அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டுகின்றது. அது தவிர மிகவும் முக்கியமான ஒரு புள்ளி விபரத்தையும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. அதாவது இதுவரை காலமும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 490க்கும் மேற்பட்ட, அதாவது அன்னளவாக ஒரு 500 தாக்குதல்கள் அங்கு காணப்படும் வைத்தியசாலைகளும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடங்களிலும் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் பெரும்பாலான சிறுவர்கள் மற்றும் பெண்களின் உயிரிழப்புகள் நடைபெற்றிருப்பதாகவும் இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகாதார மற்றும் இதர அத்தியாவசிய வசதிகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்றும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது. இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்பதற்கான ஆதாரமே இந்த சுகாதார வசதிகள் கொண்ட இடங்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களே சான்று என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மையாக காணப்படுகின்றது. அது தவிர அண்மை காலங்களில் நடைபெற்ற அந்த உணவு வழங்கும் செயற்பாடுகள் மற்றும் அங்கு காணப்பட்ட உணவு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொழுது அங்கு உணவு வழங்கும் செயற்பாடுகளின் போது கிட்டத்தட்ட ஒரு 1300க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த உணவு வழங்கும் இடங்களில், அதாவது நிவாரணப் பொருட்களை வழங்கும் இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் மூலம் இதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட வகையில் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் இது உணவு வழங்கும் அல்லது நிவாரணம் வழங்கும் இடங்கள் என்பன ஒரு சேஃப் ஜோன் அல்லது நோ ஃபயர் ஜோனாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் வேண்டுமென்றே இத்தகைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அது மக்களை கொல்லும் முயற்சியாகவே நடத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் தெளிவாக தெரிவிக்கின்றது. இந்த அறிக்கை மூலம் இங்கு நடைபெற்றிருப்பது ஒரு தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் போல் அல்லாமல் இது மொத்த சனத்தொகையை அளிக்கும் ஒரு முயற்சியாகத்தான் காணப்படுகிறது என்பதை அந்த அறிக்கை நேரடியாக தெரிவிக்கின்றது. இப்படி அந்த 72 பக்கம் கொண்ட அறிக்கை, அதாவது ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தின் என்ன சொல்வது உலகத்தின் அனைத்து விடயங்களையும் ஒரு கட்டுக்கோப்பாக நடத்துவதற்காக துணை நின்ற ஒரு அமைப்பு என்றும் 2ஆம் உலகப் போரின் பின்னர் இனி ஒரு போர் எங்கும் நிகழக்கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பின் ஒரு மிக முக்கியமான ஒரு கிளை அமைப்பு, அதாவது இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு தான் பொதுவாக நிறைய பிரச்சனைகள், அதாவது மனித குலத்துக்கு எதிரான பிரச்சனைகளை மையமாக நடைபெறும் சில பிரச்சனைகளை கண்டு அவற்றிற்கு எதிராக குரல் கொடுக்கும் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கும் ஒரு 72 பக்கம் கொண்ட அறிக்கையானது இந்த 2 வருட காலங்களில் நடைபெற்ற அனைத்து அவலங்களையும் மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கைகளையும் தெளிவாக தெரிவிக்கின்றது. இதற்கு இஸ்ரேல் உடனடியாக தனது பதிலை தெரிவித்திருக்கின்றது. அதாவது வந்து இந்த அறிக்கையானது ஹமாஸின் இன்ஃப்ளூயன்ஸால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை என்று தெரிவிக்கின்றது. அதாவது இந்த அறிக்கையின் போது ஹமாஸ் நிறைய தன்னுடைய இன்புட்ஸை வழங்கி இருப்பதாகவும் இது ஹமாஸினால் மோடிஃபைட், அதாவது வந்து மனிப்புலேட் செய்யப்பட்ட ஒரு அறிக்கை என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு மனிப்புலேட் செய்யப்பட்ட அறிக்கையை அல்லது மாற்றம் செய்யப்பட்ட அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு வெளியிடுமா என்பதுதான் மிகப்பெரிய சந்தேகம். இதுவரை காலம் ஒரு நேர்மையான சம்பவங்கள், அறிக்கைகள், தகவல்களை அந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டு இருக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த அறிக்கை தொடர்பாக மற்ற நாடுகளின் நிலைப்பாடுகள் என்ன என்பதை தற்பொழுது வரை தெரியவில்லை. அந்த வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த அறிக்கை ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அன்றுதான் இந்த மிக முக்கியமான உலக தலைவர்கள் அனைவரும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பங்கு பெற்று இருக்கிறார்கள். ஸோ அந்த கூட்டத்திலே இந்த அறிக்கையானது ஒரு முக்கிய விவாத பொருளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் கூட தற்பொழுதும் காசாவில் தாக்குதல்களும் குண்டு தாக்குதல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மக்களை சில மணி நேரம் என்று சொல்வதை விட சில நிமிடங்கள் முன்னெச்சரிக்கை கொடுத்து தான் தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். சில இடங்களில் அப்படியான முன்னெச்சரிக்கைகள் கூட வழங்கப்படுவதில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
அங்கு காணப்படுகின்ற உயர்ந்த கட்டிடங்கள் அனைத்தையும் வந்து இஸ்ரேல் அரசாங்கம், இஸ்ரேல் இராணுவமானது தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு டிமாலிஷேஷன், அதாவது தரைமட்டமாக்கி கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கும் உயர்ந்த கட்டடங்கள் அனைத்தையும் தற்பொழுது பார்க்கும் பொழுது அந்த காசா மனிதர்கள் வாழும் வாழ்வதற்கு எந்தவித தகுதியுமற்ற ஒரு பிரதேசமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 85% அளவுக்கு மாறிவிட்டது. இன்னும் சொற்பமளவு மக்களே அங்கே இருக்கிறார்கள். ஒரு மிக குறைந்த ஒரு செறிவாக்கப்பட்ட பிரதேசத்தில் மாட்டி இருக்கிறார்கள். போர் நிறுத்தம் தொடர்பான எந்த விதமான முயற்சிகளுக்கும் இஸ்ரேல் இணங்குவது போல தெரியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே கட்டார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது இந்த போர் நிறுத்த முயற்சிக்கான ஒரு பெரிய அடி போலத்தான் தெரிகிறது. இது தவிர அரபு நாடுகள் தாங்கள் இணைந்து ஒரு ஐரோப்பாவில் எப்படி ஒரு நேட்டோ இருக்கிறதோ அதுபோல அரபு நாடுகளுக்கு பாதுகாப்புக்கு ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வலுப்பெற்றிருக்கிறது இந்த இஸ்ரேலின் கட்டார் மீதான தாக்குதலை தொடர்ந்து. ஸோ இப்படியான நிலையில் அரபு நாடுகளும் இந்த காசாவின் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன உள்ளக ரீதியில், ராஜதந்திர ரீதியில். ஆனால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இந்த ஐநாவின் அறிக்கை ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு ஆதாரம். அங்கு நடைபெற்றிருக்கும் அவலங்களை உலக தலைவர்கள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாடு ஏற்றுக்கொள்வதற்கு என்ன நடக்கிறது என்பதை வரும் 22ஆம் தேதியான கூட்டத்தொடரின் போது நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்னவா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.